எல்லோருக்கும் வணக்கம். இயற்கையை வணங்கி இந்த பதிவு உங்களுக்காக வெளியிடுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு. யூரின் போகும்போது அதில் நுரை ஃபார்ம் ஆகிறது. சரிங்களா? அந்த நுரை புரோட்டீன் தானே நீங்கள் உறுதிப்படுத்திய பிறகு இப்போ அதை சரி செய்வதற்காக நீங்கள் என்ன பண்ணணுங்கிறதுக்கான முழுமையான அறிவியல் விளக்கமும் தீர்வும் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த பதிவை முழுமையாக பார்ப்பதோடு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இயற்கை மனிதன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் டவுட் இருந்தால் கேளுங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நிகழ்ச்சிக்கு போகலாங்களா? வாங்க. இப்போ நீங்கள் யூரின் போகும்போது அந்த யூரினில் பார்த்தீங்கன்னா நுரை அப்படியே ஃபார்ம் ஆகிருக்கு. உடனே நம்ம பயந்துக்கணுமா, இது புரோட்டீன் தானா அப்படின்னு நம்ம பயந்துக்கணுமானா பயந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா சாதாரணமாக யூரினில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 68 வகையான கெமிக்கல்ஸ் சேர்ந்த கலவை தான் நம்மளுடைய எல்லோருடைய யூரினும். ஸோ அந்த யூரின் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நுரை ஃபார்ம் ஆகும். நீங்கள் சிறு வயதிலிருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா யூரின் போகும்போது நிறைய நம்ம நுரையை பார்த்துருப்போம் இல்லையா? இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆபத்தா சிறுநீரகத்தில் பிரச்சனையான கிடையவே கிடையாது. இதெல்லாம் நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம். ஏன் இப்படி நார்மலாக நுரை வருதுன்னா, நம்மளுடைய யூரின் பார்த்திங்கன்னா நம்ம நினச்சிட்டு இருக்கிற மாதிரி வெறும் தண்ணீர் மட்டும் அதில் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ரத்தத்தை கிட்டத்தட்ட நம்மளுடைய உடம்புல பார்த்தீங்கன்னா 4.5 லிட்டர்லேருந்து 5.5 லிட்டர் வரைக்கும் ரத்தம் காணப்படும். இந்த ரத்தம் முழுமையாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிட்னி தான் அதை ஃபில்டர் பண்ணுது. யூரின் வழியாக இதில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா சோடியம் இருக்கும், பொட்டாசியம் இருக்கும், யூரியா இருக்கும், கிரியேட்டினின் இருக்கும், யூரிக் ஆசிட் இருக்கும், அதே மாதிரி பாஸ்பரஸ் இருக்கும், அப்பப்போ புரோட்டீன் இருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதாவது நம்முடைய உடலில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய வைட்டமின்ஸாக இருக்கட்டும், மினரல்ஸாக இருக்கட்டும், மற்ற கழிவுகளாக இருக்கட்டும், எல்லாமே இந்த சிறுநீரில் தான் காணப்படும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபோர்ஸில் ஃப்ளோரில் போகும்போதாக இருக்கட்டும், இல்லை மண்ணில் போகும்போதாக இருக்கட்டும், இல்லை வெஸ்டர்ன் க்ளோசெட்குள்ளே நீங்கள் யூரின் பாஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நார்மலாகவே நுரை காணப்படத்தான் செய்யும். அதனால் நம்ம பயந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது சாதாரண நுரை. இந்த சாதாரண நுரைக்கும் நமக்கு கொஞ்சம் கவனிக்க வேண்டிய நுரைன்னு சொல்லக்கூடிய அந்த புரோட்டீன் அதில் கலந்து போகக்கூடிய நிலைக்கும் உள்ள வேறுபாடு முதல்ல நீங்கள் புரிந்து கொள்ளணும். இப்போ நீங்கள் நார்மலாக போகக்கூடிய யூரினில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் 3 செகண்டில் அந்த குமிழ்கள் அந்த பபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே டிசால்வ் ஆகிடும். ஆனால் இதே ஒரு புரோட்டீன் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், அவ்வளோ சீக்கிரம் அது டிசால்வ் ஆகாது, அவ்வளோ சீக்கிரம் அது காணாமல் போகாது. அப்படியே ஒரு எண்ணெய் தன்மையோட கொஞ்சம் கெட்டியாக கொஞ்சம் கடினமாக அந்த பபிள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கேயே நிற்க ஆரம்பிக்கும் ரொம்ப நேரம். ஸோ அப்போவே உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் இது நார்மல் நுரை மாதிரி தெரியல, நுரை அதிகமாகவே காணப்படுகிறது, அது அப்படியே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா அப்போ தான் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய நிலைக்கு நீங்கள் வரீங்க. மற்றபடி நார்மலாக யார் யூரின் போனாலும் நுரை காணப்படும், பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இப்போது இந்த புரோட்டீன் இப்படி தினசரி போகுமா? யூரினில் அதுவும் கலந்து தினசரி போகுமானா தினசரி போகாது. ஒரு 2 நாள் 3 நாள் அப்படி போக வாய்ப்பு இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா சில நிலைகள்னால, அதாவது இந்த புரோட்டீன் உங்களுடைய யூரின் வழியாக போவதற்கு ஒரு 10 வகையான நிலைகள் இருக்கிறது. அதாவது இயற்கையாக தினசரி உங்களுடைய வாழ்க்கை முறையில் நீங்கள் பின்பற்றக்கூடிய வாழ்க்கை முறையில் பார்த்திங்கன்னா சில மாற்றங்கள் ஏற்படும் போது ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாகவே புரோட்டீன் போகும். அதை முதல்ல தெரிந்து கொள்ளுங்கள். அது தெரிஞ்சிருச்சுனாலே நீங்கள் கொஞ்சம் அலர்ட் ஆகிடலாம். உங்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் இருக்கும், நீங்களே புரிந்து கொள்ள முடியும். அது என்னென்னு பாருங்கள். முதல் விஷயம் டீஹைட்ரேஷன். உங்களுடைய உடலில் பார்த்திங்கன்னா நீர் பற்றாக்குறை இருக்கின்ற அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நிச்சயமாக புரோட்டீனும் கலந்து போகக்கூடிய நிலைக்கு அந்த யூரின் வந்துடும். ஏன்னா நம்முடைய கிட்னி பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த கழிவையும் நீரை வைத்து கொண்டு தான் சுத்தம் செய்யுது. ஸோ அந்த நீர் பற்றாக்குறை ஏற்படும் போது என்ன ஆகும்னா ஒட்டுமொத்த மினரல்ஸும் கழிவுகளும் பார்த்திங்கன்னா டேரெக்டாக அந்த குளோமருலைங்கிற அந்த டியூப்பில் போய் அடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனால் அது ஃபோர்ஸாக நம்மளுடைய சிறுநீரகத்தில் அடைக்கிறதுனால நீர் பற்றாக்குறை இருக்கிறதுனால அந்த ஃபில்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிதாக காணப்படும். ஸோ இது ஒரு மிக முக்கியமான காரணம். ஸோ எப்பெல்லாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறையில் தினசரி வாழ்க்கையில் தண்ணீர் குறைவாக எடுக்கிறீங்களோ, ரொம்ப குறைவாக, சில பேர் நிறைய தண்ணி குடிக்கவே மாட்டாங்க, தண்ணி ரொம்ப கம்மியாக குடிப்பாங்க, அப்போல்லாம் நிச்சயமாக மைல்டான அளவிற்கு அந்த புரோட்டீன் போக ஆரம்பிக்கும். இது முதல் காரணம். இந்த புரோட்டீன் இப்படி போகுது அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு டீஹைட்ரேஷனால தான் உங்களுக்கு இந்த யூரினில் புரோட்டீன் போகுதுன்னா இதுக்கு என்ன சொல்யூஷன்னா, நீங்கள் தண்ணீர் நிறையா குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும். அதாவது ஒரு 2.5 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் தண்ணீர் குடிச்சிங்கன்னா இது நார்மல் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் ஒரு நாள் 2 நாள் அப்படி போகிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி நிறைய குடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. ஸோ இது ஒரு காரணம். இதுக்கான தீர்வு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இரண்டாவது காரணம் என்னென்னா, உங்களுடைய
யூரினரி ட்ராக்ல ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது குறிப்பாக கிட்னிலையாக இருக்கட்டும், அந்த யூரினரி ட்ராக்காக இருக்கட்டும், இல்லை வந்து பிளாடராக இருக்கட்டும், இதில் வந்து ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்னாலையும் பார்த்திங்கன்னா சிறுநீரகமானது கொஞ்சம் வந்து அதனுடைய தன்மையை வந்து இழக்க, ஆரோக்கியத்தை வந்து கொஞ்சம் இழக்கும். அந்த தற்காலிகமாக அந்த இன்ஃபெக்ஷன் சரியான உடனே மறுபடியும் பார்த்திங்கன்னா நார்மல் ஆகிடும். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கிற டைமில் ப்ரோட்டீன் வந்து மைல்டாக கொஞ்சமாக போகும். ஸோ அப்பவும் நீங்கள் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இன்ஃபெக்ஷன் சரி பண்ணிட்டீங்கன்னா உடனே அதுவும் சரியாயிடும். மூன்றாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குறைவான ரத்த அழுத்தம். அதாவது எப்படி வந்து உயர் ரத்த அழுத்தம் கிட்னியை பாதிக்குதோ அதே மாதிரி லோ பிபியும் உங்களுடைய கிட்னியை வந்து பாதிக்கும். ஸோ லோ பிபி ஏன் வந்து பாதிக்குதுன்னா அந்த ரத்தமானது சரியான அளவிற்கு கிட்னிக்கு செல்லாததுனால கிட்னியோட ஆரோக்கியம் குறைய ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஃபில்டரும் பார்த்திங்கன்னா சரியாக வேலை செய்யாது. அதனாலையும் இந்த மினரல்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே தங்கி ப்ரோட்டீன் வெளியில் போவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. ஸோ இந்த லோ பிபி நீங்கள் சரி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சரியாயிடும். அதே மாதிரி ஹை பிபியும் இருக்கக்கூடாதுங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதே மாதிரி நான்காவது காரணம் பார்த்திங்கன்னா கிட்னி ஸ்டோன். ஸோ நிறைய பேருக்கு அடிக்கடி கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆக காரணமே பார்த்திங்கன்னா அந்த தண்ணீர் பற்றாக்குறை தான். இன்னொன்று அவங்க சாப்பிடக்கூடிய மற்ற உணவுகள் எல்லாமே. ஸோ இந்த கிட்னி ஸ்டோன் வந்து நம்மளுடைய யூரின் ட்ராக்ல வந்து ஏற்படக்கூடிய பாதிப்பு பார்த்திங்கன்னா கிட்னியை வந்து தற்காலிகமாக கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனாலையும் அந்த ஃபில்டர் பாதிக்கும். அப்பவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரோட்டீன் வந்து மைல்டாக போகும். இதுவும் தற்காலிகம் தான். இந்த கிட்னி ஸ்டோன் வந்து சரியாயிடுச்சுன்னா ப்ரோட்டீன் வந்து போகாமல் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு காரணம் மன அழுத்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரெல்லாம் மன அழுத்தம் நிறைய இருக்கோ, மன உளைச்சல் யாருக்கெல்லாம் நிறைய இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே கிட்னி வந்து பாதிக்கப்படும். குறிப்பாக கிட்னியில் இருக்கக்கூடிய அந்த அட்ரினலைன்கிற அந்த கிளாண்ட் பார்த்திங்கன்னா தன்னுடைய ஹார்மோனை வெளியிடும்போது நமது உடலில் பார்த்திங்கன்னா சில மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக கார்டிசோல்ங்கிற ஹார்மோன் பார்த்திங்கன்னா ரத்தத்தில் அதிகமாக கலக்க ஆரம்பிக்கும். இப்போ என்னன்னா கிட்னி அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் வந்து சரியாக ஃபில்டர் பண்ண முடியாது. எப்போல்லாம் நீங்கள் மன அழுத்தமாகறீங்களோ அப்போல்லாம் கிட்னி வந்து தன்னுடைய ஆரோக்கியத்தை குறைத்து கொள்ளும். ஸோ இப்போவும் உங்களுக்கு அந்த ப்ரோட்டீன் வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் மன அழுத்தம் இல்லாமல், மன உளைச்சல் இல்லாமல் இருந்தீங்கனாலே அந்த கிட்னியோட அந்த போகிற தன்மை வந்து உடனே சரியாயிடும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா தற்காலிகமாக தான். உடனே நீங்கள் சரியாயிட்டீங்கன்னா உங்கள் மன ரீதியாக உங்களுக்கு நல்லா ஆயிடுச்சுன்னா அந்த ப்ரோட்டீன் வந்து போகாது. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் அதிகமாக உடற்பயிற்சி செய்யக்கூடியவர்கள், அதாவது ரொம்ப மசில் வந்து போட்டு ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கிரியாட்டினின் வந்து அந்த மசிலில் உருவாகும். அதன் காரணமாக பார்த்திங்கன்னா அது கூட வந்து இந்த ப்ரோட்டீனும் அந்த சிறுநீரகம் வழியாக போகும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா தற்காலிகம் தான். நீங்கள் கம்மியாக உடற்பயிற்சி செய்ய ஆரம்பித்து அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரோட்டீன் வந்து அதிகமாக போகாமல் இருக்கும். ஸோ இது ஒரு காரணம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னு சொல்லக்கூடிய SLE, அதாவது சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்ரோமெட்டஸ்ங்கிற அந்த நோய் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், அல்லது வந்து கூர்பேஸ்டர் சிண்ட்ரோம்ங்கிற ஒரு நோயாக இருக்கட்டும், அல்லது IgA நெஃப்ரோபதி, இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கும் அந்த கிட்னி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதிப்பில் இருக்கும். அதன் காரணமாகவும் இந்த ப்ரோட்டீன் வந்து கொஞ்சமாக நுரையாக வெளியில் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக ட்ரீட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதற்கான சரியான மருந்துகள் எடுக்கிறது, இதுக்கான வாழ்க்கை முறை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே அந்த ப்ரோட்டீன் போகிற தன்மை குறைந்துவிடும். ஸோ இதுவும் ஒரு காரணம். இதுவும் தற்காலிகமானது தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த ப்ரீக்ளாம்சியாங்கிற ஒரு தன்மை, அதாவது இந்த கருவுற்ற பெண்கள் வந்து, அதாவது ப்ரெக்னன்சி ஆன உடனே ஒரு 20 வாரத்துலேருந்து 20 வாரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவர்கள் உடலில் வந்து சில மாற்றங்கள் ஏற்படும். அதனால் பார்த்திங்கன்னா கிட்னி வந்து லைட்டாக அஃபெக்ட் ஆகும். அப்போ வந்து இந்த ப்ரோட்டீன் வந்து மைல்டாக போகும். ஆனால் அது டெலிவரிக்கு அப்புறம் அது நார்மல் ஆகிடும். இல்லை அந்த டெலிவரிக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா சில மருந்துகள் எடுக்கிறதுனாலையும் இந்த டாக்டருடைய அட்வைஸ் படி அவங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணாங்கன்னா அந்த ப்ரோட்டீன் தன்மை போகாமல் இருக்கும். ஸோ இதுவும் ஒரு காரணம். அடுத்தது நீங்கள் எடுக்கக்கூடிய பெயின் கில்லர்ஸ், அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இந்த பெயின் கில்லர்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுடைய கிட்னியை வந்து பாதிப்படைய செய்யும். அதே மாதிரி சில இதயம் சம்மந்தப்பட்ட நோய்களுக்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சில மருந்துகளாக இருக்கட்டும், அதே மாதிரி உங்களுடைய பிளட் கிளாட் மெக்கானிசத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடுக்காகவும் நீங்கள் வந்து சில மருந்துகள் எடுத்துகிட்டு இருப்பீங்க. நிறைய இன்றைக்கி வந்து ஆஸ்பிரின் போன்ற மருந்துகள் வந்து எடுக்கக்கூடிய நிலை உள்ளது. ஸோ இந்த மாதிரி மருந்துகள் அடிக்கடி நீங்கள் அதிகமாக எடுக்கிறதுனாலையும் உங்களுடைய சிறுநீரகமானது கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டு அதன் வழியாக புரோட்டீன் போகக்கூடிய நிலையும் உள்ளது. ஸோ இது மருத்துவரின் அறிவுரையின்படி அதற்கேற்றவாறு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் அதனுடைய அளவை வந்து சரி செஞ்சிட்டிங்கனாலே இதனுடைய தன்மை வந்து சரியாகிவிடும். அதே மாதிரி தான் உங்களுக்கு சீசனலாக ஏற்படக்கூடிய ஃபீவர், அதாவது இப்போ நார்மலாக கோவிடாக இருக்கட்டும், இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய நார்மல் வைரஸ் காய்ச்சல் உங்களுக்கு ஏற்பட்டாலும் உங்களுடைய உடலில் பார்த்திங்கன்னா இந்த கிட்னியானது அந்த தற்காலிகமாக அஃபெக்ட் ஆகும். அப்பவும் பார்த்திங்கன்னா இந்த ப்ரோட்டீன் வந்து வெளியில் போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஃபீவர் சரியான உடனேயே இந்த தன்மையும் சரியாயிடும். ஸோ இந்த மாதிரி சில காரணங்களால் வந்து நார்மலாக தினசரி உங்களுடைய வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களினால் அந்தந்த டைமில் வந்து அப்பப்போ போகும். அப்புறம் 2-3 நாள் அது சரியாயிடும். இதெல்லாமே வந்து தற்காலிகமான விஷயம். ஸோ நீங்கள் பார்க்குற டைம் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய உடலில் வந்து இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனாலே போகும். இதனால தான் போகுதுங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். நார்மலாக யூரினில் வந்து எல்லா கழிவுகள் போகும்போதும் அப்பப்போ மைல்டான அளவுக்கு சில ப்ரோட்டீன்ஸும் போவது உண்டு. ஆனால் இது எப்படி வந்து ஒரு நோயாக மாறுதுங்கிறது தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இப்போ தினசரி வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்களில் அப்பப்போ போகக்கூடிய தன்மை வேறு,
அதே தொடர்ந்து ஒருவருக்கு போகுதுன்னா அப்போ தான் கவனிக்க வேண்டும். ஏன் வந்து இது வந்து ஒரு நோயாக மாறுதுன்னா அதுக்கு என்ன காரணம்னா அதற்கும் முழுமையாக பார்த்திங்கன்னா ஒரு 5 காரணங்கள் இருக்குங்க. முதல் காரணம் வந்து டீஹைட்ரேஷன் தான். அதாவது தினசரி ஒரு 2.5 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் தண்ணி நீங்கள் குடிக்காமல் இருந்தீங்கன்னா படிப்படியாக பார்த்திங்கன்னா அந்த கிட்னியானது அதில் இருக்கக்கூடிய அந்த குளோமருலைங்கிற சொல்லக்கூடிய அந்த ஃபில்டர் பார்த்திங்கன்னா பாதிக்கப்படுகிறது. இந்த பாதிப்பு தான் நாளடைவில் பார்த்திங்கன்னா சீக்கடியாக மாறுகிறது. இதுதான் வந்து கிட்னி ஃபெயிலியருக்கே கொண்டு போய் விடுது. ஸோ இந்த டீஹைட்ரேஷனுங்கிற நிலை உங்கள் உடம்புல வராமல் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை. தினசரி ஒரு 2.5 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் தண்ணி நீங்கள் குடிச்சே ஆகணும். அதே மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களால் இவ்வளோ தண்ணி குடிக்க முடியாது. நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகி அது நீங்கள் எவ்வளோ குடிக்கணுங்கிற உங்களுடைய அளவு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 2வது காரணம் பார்த்திங்கன்னா உயர் ரத்த அழுத்தம். அதே மாதிரி 3வது காரணம் சர்க்கரை நோய். ஸோ இந்த உயர் ரத்த அழுத்தமும் சர்க்கரையும் உள்ளவர்களுக்கு எல்லோருக்குமே இப்படி வந்து புரோட்டீன் வெளியில் போகுமானா எல்லோருக்குமே போகாது. ஏன்னா இந்த யாரெல்லாம் இந்த உயர் ரத்த அழுத்தத்திற்கும் சர்க்கரையும் தங்களுடைய கட்டுக்குள், அதாவது கட்டுப்பாட்டில் வைக்கலையோ, சரியாக மருந்தெடுக்காமல், இல்லை வாழ்க்கை முறையில் சரியான உணவு முறைகளை பின்பற்றாமல், உடற்பயிற்சி செய்யாமல், இல்லை டாக்டர்ஸ் கொடுக்குற அந்த மருந்துகள் எடுக்காமல், எதுவுமே பண்ணாமல் அப்படியே விடுறாங்க பார்த்தீங்களா. உயர் ரத்த அழுத்தம் வந்தால் நான் பார்த்துக்கிறேன்னு அப்பப்போ கவனித்து அப்பப்போ விட்டுட்டு இருக்கக்கூடிய தன்மை. சர்க்கரையும் அப்படி தான், கட்டுக்கிடக்காமல் போயிட்டே இருக்கோம், கண்டுக்க மாட்டாங்க. இவங்க எல்லாருக்குமே இது வந்து மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். குறிப்பாக இந்த கிட்னி வந்து சீக்கடியாக குரோனிக் கிட்னி டிசீஸாக மாறுவதற்கும் இது மிக முக்கிய காரணம். இந்த புரோட்டீனூரியான்னு சொல்லக்கூடிய மைக்ரோ ஆல்புமினூரியாங்கிற இந்த தன்மையிலிருந்து மேக்ரோ ஆல்புமினூரியா, அதாவது கொஞ்சமாக போயிட்டு இருக்க அந்த புரோட்டீனுடைய அளவு அதிகமாக போகக்கூடிய நிலை எல்லாமே இந்த உயர் ரத்த அழுத்தத்தையும் சர்க்கரையும் நீங்கள் கட்டுக்குள் வைக்காதவர்களுக்கு தாங்கிறத புரிந்து கொள்ளணும். 4வது விஷயம் என்னென்னா, யாரெல்லாம் அதிகமாக மது குடிக்கிறார்களோ, அதாவது மது பழக்கம் உள்ளவர்கள் எல்லோருக்குமே இந்த சீக்கடி ப்ராப்ளம் இருக்கும். அவர்களுக்குமே பார்த்திங்கன்னா இந்த புரோட்டீன் வந்து போகும். ஏன்னா இந்த ஆல்கஹால் பார்த்திங்கன்னா உடலில் வந்து நீர் பற்றாக்குறையை ஏற்படுத்திவிடும். ஸோ அதன் காரணமாகவும் கிட்னி வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும். அடுத்து 5வது விஷயம் நான் சொன்ன மாதிரி தான் மன அழுத்தம். ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து படிப்படியாக உங்களுடைய கிட்னியை வந்து பாதிக்குதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதற்கு உண்டான தீர்வு நீங்கள் வந்து வாக்கிங் போகிறதா இருக்கட்டும், அல்லது உடற்பயிற்சி செய்வது, உங்களுக்கு பிடித்த பாடல்கள் கேட்பது, மெடிடேஷன் பண்ணுவது, அதாவது தியானம் பண்ணுவது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே போதும், கிட்டத்தட்ட உங்களுடைய கிட்னியை வந்து நீங்கள் பாதுகாக்கலாம். சரி, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எது வந்து தற்காலிகமான நுரை, எது வந்து நோயை உண்டாக்கக்கூடிய நுரைங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன காரணங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதை இன்னும் உறுதிப்படுத்துவதற்கு இன்னொரு வழி உள்ளது. அதாவது இந்த 4-5 நாட்களில் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க இல்லையா அந்த நுரையை, அதாவது புரோட்டீனை பார்க்குறீங்க இல்லையா, அந்த 4-5 நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலில் வந்து சிம்டம்ஸ் இருக்கும். ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே அது ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை அந்த மாதத்தில், இல்லை அந்த 10 நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடலில் வந்து ரொம்ப உடல் சோர்வு ஏற்படும். இரவு படுக்கும்போது மசில் எல்லாம் உங்களுக்கு பெயினாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி கண் பகுதிகளில், முகத்தில், கைகள் கால்களில் வீக்கம் ஏற்படும், பசியின்மை ஏற்படும், ரொம்ப தலைவலி ஏற்படும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள், அதாவது உடல் உபாதைகள் அந்த பீரியட்ஸில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அது கூட இந்த நுரையானது இப்படி ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகி அந்த யூரினை நீங்கள் டெஸ்ட் பண்ணியே ஆகணும். என்ன டெஸ்ட் பண்ணணும்? மைக்ரோ ஆல்புமின் யூரியாங்கிற டெஸ்ட், அதாவது ஆல்புமின் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. இந்த யூரின் டெஸ்ட் பண்ணும்போது அதில் வந்து உங்களுடைய ஆல்புமினுடைய அளவு வந்து 20 mg இருந்ததுன்னா, 20க்கு கீழே இருந்ததுனாலே நீங்கள் கிட்டத்தட்ட ஆரோக்கியமாக தான் இருக்கீங்க, எப்பவும் போல தான் உடல் இயங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதே ஒரு 20க்கு மேலே இருந்து ஒரு 200 mg வரைக்கும் இருந்தாலே கிட்னி வந்து சின்ன பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ரொம்ப தீவிரமாக சொல்ல முடியாது, ஆனால் ஸ்டார்டிங் பிரச்சனை உங்களுடைய கிட்னியில் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். இப்போவே நீங்கள் வந்து இந்த காலகட்டத்திலேயே வந்து சில வாழ்க்கை முறை நான் சொன்ன மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த நுரை போகிற தன்மை குறைய ஆரம்பிச்சிடும். அதே உங்களுக்கு 200க்கு மேலே 300க்கு மேலே அந்த ஆல்புமினுடைய அளவு இருந்ததுன்னா நிச்சயமாக ஒரு மருத்துவருடைய உதவி உங்களுக்கு தேவைப்படும். அவர் வந்து உங்களுடைய உடலில் என்னெல்லாம் பிரச்சனைங்கிறத அவர் அனலைஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி அதை கண்டுபிடிச்சு அதுக்கு உங்களுக்கு என்ன மருந்துகள் கொடுக்கணும் அவங்க முடிவு பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு விஷயம். அதே மாதிரி தான் ஆல்புமின் 2 கிரியேட்டின் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதாவது ஏசிஆர்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, ரொட்டீன் டெஸ்ட் 24 ஹவர்ஸில். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்புமின் 2 கிரியேட்டினுடைய அளவு பார்த்தீங்கன்னா 30 mgக்கு கீழே இருக்கணும். 30 mgக்கு மேலே போச்சுன்னா நிச்சயமாக கிட்னி வந்து பாதிப்பில் இருக்குன்னு அர்த்தம். சரியா? சரி, இப்போ வந்து உங்களுக்கு பார்க்குறீங்க இந்த நுரை வந்து தற்காலிகமான நுரை இல்லை, புரோட்டீன் தான் போகுதுன்னு உறுதி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உணவில் பார்த்தீங்கன்னா சில வகை உணவுகளை நீங்கள் தவிர்த்தே ஆக வேண்டும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹை புரோட்டீன், அதாவது மறுபடியும் அதிகமாக அந்த புரோட்டீன் உணவை நீங்கள் எடுக்கக்கூடாது. 2வது பொட்டாசியம், சோடியம், மெக்னீஷியம் இருக்கக்கூடிய உணவுகளையும் நீங்கள் அதிகமாக எடுக்கக்கூடாது. இதை நீங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடணும். அதே மாதிரி தான் ஒயிட் சுகர், அதாவது சர்க்கரையாக இருக்கட்டும், ஆர்டிஃபிஷியல் சுகர்னு சொல்லக்கூடிய ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப்பாக இருக்கட்டும், அதே மாதிரி செயற்கை இனிப்புகளை வந்து உங்களுடைய உடலில் வந்து சேர்த்தாமல் நீங்கள் பார்த்துக்கணும்.
அதே மாதிரி தான் மது பழக்கம் இருந்ததுன்னா உடனே நீங்கள் நிறுத்த ஆரம்பிச்சிடணும். ஸோ இந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே உங்களுடைய கிட்னியானது கொஞ்சம் ஆறுதல் அடைய ஆரம்பிக்கும். ஏன்னா மறுபடியும் நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்காம இருக்கீங்க. சரி, இப்போ இந்த நுரை போயிட்டுருக்கிற தன்மைக்கு எதுவும் நம்ம ரெமெடி இல்லையா? நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய உணவு முறைகளில் வந்து ஏதாவது ரெமெடி இல்லையா? இல்லை ஹோம் ரெமெடிஸ் மாதிரி ஏதாவது மூலிகை சார் இந்த மாதிரியெல்லாம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதுதான் உண்மை. ஏன்னா இப்போ யூரினில் வந்து நுரை போயிட்டுருக்கு. அந்த நுரை வராமல் இருக்கணுங்கிறது நம்மளுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. அதோட நோக்கம் எப்படி இருக்கணும்னா, இந்த நுரை ஏன் வருதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ இதோடைய தீர்வு என்ன தெரியுங்களா? கிட்னியை வந்து நீங்கள் பாதுகாக்கணும். ஸோ கிட்னியில் இருக்கக்கூடிய அந்த ஃபில்டரை வந்து நீங்கள் சரி பண்ணணும். அதுக்கு உங்களால் முடிந்த உதவி எல்லாமே நீங்கள் செய்யணும். அதான் நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள். இது செஞ்சீங்கனாலே அந்த ஃபில்டர் வந்து நார்மலாக வாய்ப்பு இருக்குது. மீண்டும் அந்த கிட்னியை அதிகமாக இந்த கிட்னியை ஸ்ட்ரெயின் பண்ணாமல் கொஞ்சம் நம்ம அதுக்கு ஆறுதல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே உங்களுடைய உடல் வந்து கிட்டத்தட்ட அந்த ஃபில்டராக இருக்கட்டும், இல்லை கிட்னியோடைய அந்த பாதிப்பெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். இதுதான் தீர்வாக இருக்கும். இதுக்காக நீங்கள் தனியாக ஒரு மூலிகைச்சாரோ இல்லை ஹோம் ரெமடியோ நீங்கள் என்ன பண்ணாலும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சுமையாக அந்த கிட்னிக்கு போய் அமைஞ்சிடக்கூடும். அதாவது அதை நீங்கள் குடிக்கிறீங்க இல்லையா, அது டேரெக்டாக கிட்னிக்கு போகாது. உங்களுடைய உடலில் வந்து அது குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி வேறொரு வடிவில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நிறைய மினரல்ஸை உள்ளடக்கி கழிவுகளை உள்ளடக்கி கிட்னிக்கு மறுபடியும் போகும். ஸோ அது கிட்னி வந்து அதையும் ஃபில்டர் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடும். மறுபடியும் அதனுடைய ஃபில்டர் வந்து பாதிக்கப்படும். ஸோ நம்மளுடைய நோக்கம் எப்படி இருக்கணும்னா, நுரை போகாமல் இருக்கணும்னா சிறுநீரகம், அதாவது கிட்னியை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அதை சரி செய்யறதுக்கு என்னெல்லாம் வழிமுறை இருக்கோ அதெல்லாம் நீங்கள் பின்பற்ற வேண்டும். இப்படி நம்ம பண்ணிட்டோம்னா நம்மளுடைய கிட்னி பார்த்தீங்கன்னா குரோனிக் கிட்னி டிசீஸாக மாறாது. புரியுதுங்களா? அந்த ஆரம்ப கட்டத்திலே நீங்கள் கொஞ்சம் மாற்றிட்டிங்கன்னா எப்பவும் போல் கிட்னி வந்து நார்மலாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா? ஸோ இந்த பதிவு ஒரு மிக முக்கியமான பதிவு. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பயன்பெறட்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.